இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் வரோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் மைன்கிராஃப்ட் நீ சொல்லலாம். ஓகே வாங்க ப்ளே கொடுத்துடலாம். இந்த கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துடலாம். இந்த சீசன் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக கண்டிப்பாக போடலாம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நேம் வைக்கலாம். என்ன நேம் வைக்கலாம்னா கஷ்டத்தை போக்குற மாதிரி ஏதாவது நேம். ஓகே தமிழ்நாடு வைக்கலாம். தமிழ்நாடு. ஓகே கைஸ் வெல்கம் டு தமிழ்நாடு. ஈஸியில் போட்டுக்கலாம். ஹார்ட் கோட் இருக்குது, நம்மளுக்கு வேணும்னா ஹார்ட் கோட் போட்டுக்கலாம். ஓகே இதான் கைஸ் நம்ம சீடு பார்த்துக்கோங்க கைஸ், இதான் நம்ம சீடு. ஸோ கோஆர்டினேட்ஸ் போட்டுக்கலாம். போனஸ் டெஸ்ட்டு வேணும் கைஸ் கன்ஃபார்ம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே தமிழ்நாடு போட்டுடலாம். வாங்க கைஸ் கிரியேட் வேர்ல்டு கொடுத்துடலாம். நீங்கள் உண்மையான தமிழனாக இருந்தால் தமிழ்நாடு வாங்க கைஸ். தமிழ்நாடு உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க கைஸ். ஆந்திராவுக்குலாம் போகாதீங்க கைஸ், தமிழ்நாடுக்கு வாங்க கைஸ். தமிழ்நாடு. ஓகே வாங்க வாங்க டக்குன்னு போகலாம். ஓகே இதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்ட் மேன் போட்டிருக்கோம், அதுவும் லைக் மைன்கிராஃப்ட் தான். நல்லாயிருக்கும். எனக்கு வந்து மைன்கிராஃப்ட் விளையாட முடியலையே அப்படின்னு தான் நான் கிராஃப்ட்ஸ் மேன் போட்டேங்க. பட் இப்போ எனக்கு மைன்கிராஃப்டே கிடச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட் விளையாடுறேன். ஒரு உணர்ச்சி வசங்க. சாரி. ஓகே கண்ட்ரோல் தெரில. டெஸ்ட்டில் ஆப்பிள் ஆக்ஸு மொத்த உடையும் சேர்த்து அடிச்சிடு. ஓகே ப்ரெட்டு கேரட்டு சாப்ளிங்கு ஜங்கிள் சாப்ளிங்கு பிக்காக்ஸு மீன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. ஒன்றுமே விடக்கூடாது. டார்ச்சும் எடுத்துக்கோங்க. டார்ச் இல்லைன்னா ஜாம்பி ஸ்பான் ஆவானுங்க. இப்போ நமக்கு 3 சீட்ஸ் வேறு தேடணும். ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னது காய்ஸ் ஸோ பெரிய குழி கண்டிப்பாக மான்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா உள்ள டார்க்காக இருக்குது. ஐயோ ஸ்டெக்காக வருது. ஓகே ஆஹா இன்னைக்கு சரியான சம்பவம் கைஸ். அச்சோ இதில் அப்படி தான் ஏறணுமா? கீழே விழுந்து அடி கொடுங்க நினச்சேன். வடடா கைஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும் கைஸ். லைட் ஸ்டெப்பிங்கு எனக்கு ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி 3 ஊல் வந்து ஒரு பெட்டு செய்யலாம் கைஸ். நீங்கள் கைஸ் ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஸ்டோன்ஸ் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் போட்டு ஏற முடியாது, ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். ஸோ உட் பிளாங்க்ஸ் வேண்டாம். டர்ட் இருக்கும் பாருங்க, 4 டர்ட் இருக்குதுல்ல, இதை போட்டு மேலே ஏறிடலாம். ஓகே கைஸ் ஓகே இப்படி ஏறிடலாம் கைஸ். ஐயோ ஓகே அவ்வளோ
ஆடு நம்மளுக்கு கிடைக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஆடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே கைஸ், நான் ஆடு கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் நம்மளை தவிர வேறு யாரும் இருக்காங்க போல காய்ஸ். நான் வந்துக்கிட்டே ஐயோ ஆடு. ஓகே நான் ஒன்று அப்புறமா பார்த்துக்கிட்டேன். நான் வந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஒரே ஒரு மரம் தான் காய்ஸ் இருக்கு. நான் எதுவுமே பண்ணல காய்ஸ், நம்மளை தவிர வேறு யாரும் இருக்காங்க. ஒன்று ஓகே பசி வந்து 3 உள் தானே ப்ரோ வேணும். எதுக்கு ப்ரோ 4 ஆடு அடிக்கிறீங்க பாவம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மீட்டு தேவைப்படுது, சாப்பாடு. அதான் நம்மளுக்கு ஊழும் கிடச்சதுன்னா ஒரு சந்தோஷமாக. எனக்கு கார்பெட்ஸும் செய்யணும். நம்ம இப்போ அங்கே போகணும். ஸோ போட்டு மட்டும் ஒன்றே ஒன்று செஞ்சுக்கிறேன். போட்டோட ரெசிபி எனக்கு இன்னும் அன்லாக் ஆகலை. இப்படிலாம் வச்சுருக்கேன், தண்ணியில் குடிச்சாதாண்டா உனக்கு போட்டு அப்படின்னு. என்ன காய்ஸ் போட்டு BOA என்னடா போட்டே காணும். ஓ செஸ்ட் வித் போட்டு தான் இருக்குது. போட் வெறும் போட் எங்கடா? அட பாவி. சரி ஷவல் பண்ணாதான் ஒரு வேளை விடுவானோ. வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஐயோ எனக்கு இன்னும் எதோட ரெசிபியுமே அன்லாக் ஆகலையே. ஓ நம்மளால் இப்போ போட் செய்ய முடியாது. சாரி காய்ஸ், நான் தான் ஒரு லூஸு. என்னன்னா கிராஃப்டிங் டேபிளில் தான் காய்ஸ் போட் செய்ய முடியும். நான் லூஸு பையன் காய்ஸ். ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு செஞ்சுக்கலாம். ப்ரௌன் பெட்டா? ஓ கொக்கோ பீன்ஸ் இருக்குல்ல. ஓகே நம்ம அதை அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு போட்டு செஞ்சாச்சு காய்ஸ். இதை செய்யறதுக்கு தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு போட் என்ன ஆச்சுன்னா போட்டு தூங்குவேன். ஓகே போகலாம் கைஸ். இதை மட்டும் கொடுக்கணும் லெஃப்ட்டு, இதை மட்டும் கொடுக்கணும் ரைட்டு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இப்படிதான் ஓட்டணும். இதை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தெரிஞ்சவங்க தப்பாக நான் நினைக்காதீங்க. நான் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கே ஓட்ட வெளியே எடுத்துக்கலாம். கேஸ் வச்சு ஒரு 2 தட்டு ஒரு நிமிஷம் வெயிட். தண்ணிக்குள்ளே ஏன்டா வந்து ஐயோ ஸ்டக்கு. இப்படி வெட்டாம எதுக்கு எடுத்தேன்னா எனக்கே தெரியல. ஓகே இங்கே ஒரு கிரே ஆடு இருக்குது. நம்மளுக்கு சாப்பாடும் போதுமான அளவு இருக்குது. டார்க் ஃபுட் காய்ஸ். செஞ்சுக்கலாம். விடுங்கப்பா. நம்ம ஸ்டோன் ஆக்ஸு செஞ்சுக்கலாம் கைஸ். ஸ்டோன் ஆக்ஸ் எங்கப்பா? ஸ்டோன் ஆக்ஸு ஒரு பிக் ஆக்ஸ். ஓகே ஆக்ஸ். அடுத்து நம்மளுக்கு பிரிட்ஜ் விட்டும் தேவை. அதுக்கு
மரம் அழகாலாம் கட்டப்பட்டிருக்கேன். அழகாக இருக்கும், கொஞ்சம் காம்பாக்டாகவும் இருக்கும். ப்ரிப்பரேஷனுக்குலாம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய வீடு தேவைப்படும். எந்த ட்ராகன் என்னால் அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 100 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்க. ரியல் டேல 100 நாள் ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிக்க. நான் தனியாக ரியல்லையும் நான் கண்டுபிடிக்கிறேன். பெரிய எங்கேருந்து சர்வைகளில் நான் கண்டுபிடிக்கிறது. ஓகே காய்ஸ், நைட் ஆகுது. பெட்டு போட்டு தூங்கிடலாம். ஜாம்பிஸ் காலையில் ஐயோ இங்கே வேணாம். ஏன் சொல்கிறேன்னா ஸ்லீப்பர் டமால் அப்படின்னு வச்சு விட்ருவாங்க. அதான் நம்ம ஓரமாக இங்கே போட்டு படுத்துடலாங்க. ஐயோ பயமாக இருக்குது காய்ஸ். இது வேறு அடிக்கடி ஸ்டெக் ஆகுது, ஏன்னு தெரில. ஐயோ படுறா, நீ வேற படுத்தாதடா, படுறா. ஓகேடா. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சுட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பிளேஸும் கண்டுபிடிச்சிட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த் ஆக்க விரும்பலை. ஏன்னா எனக்கு இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுற மணியை பாருங்கள். மணி வந்து 8:30. அது யூடியூபர்ஸ்லாம் 11 மணிக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் படிக்கவும் செய்யணும், ரெக்கார்டும் பண்ணணும். நான் 9 மணிக்கு ஆயிடுச்சு. நான் வீடியோ லென்த் ஆக்க விரும்பலை. அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் ஒரு லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா நம்ம வீடு கட்டுறோம், அதுக்கப்புறம் சங்க் பேஸ் ரெடி பண்ணுறோங்க. சொல்கிறேன் சங்க் பேஸ்னால் டைமண்ட் மைனிங் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் போகிறோம் கைஸ். அயன் போகிற வழியில் கிடைக்கிற அயனெல்லாம் எடுத்துக்கிட்டு டைமண்டையும் எடுத்துக்கிட்டு கோல்டு கிடச்சிச்சா நான் கோல்டே எடுத்துப்பேன். ஏன்னா நகரைட் மாற்றுறதுக்கு கோல்டு தேவை, கோல்டன் ஆப்பிள் செய்யறதுக்கு கோல்டு தேவை. ஸோ இதுக்கெல்லாம் நான் கோல்டு எடுத்துப்பேன். ஒரு ஸ்டோனக்ஸ் செஞ்சுருக்குன்னு பார்ப்போமா கைஸ்? கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டு செஞ்சுச்சு கைஸ். இதெல்லாம் நான் மைண்ட் பண்ணி பார்த்ததே இல்லை. நான் மைண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் கைஸ். ஏன் சொல்கிறேன்னா நான் சர்வைவர் சீரீஸ்லேயே நான் க்ரியேட்டிவ் போடாமல் விளையாடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பயம். ஃபஸ்ட் டைம் உங்கள் கூட சர்வைவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே 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 மரம் வந்து யூஸ் ஆகும். எல்லா மரத்தையும் வச்சு நட்டுங்க. கிடைக்கிற மரத்தை எல்லாத்தையும் நட்டுறேன். எவ்வளோ வுட்டு? ஓகே கைஸ், போதுமான வுட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவை. நிறைய நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். உடஞ்சிருச்சு இந்த சவுண்டு. இந்த சவுண்டை வெங்காய் ஸ்டிக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு ஏன்டா இப்படி படுத்துறீங்க? முடியல ஆக்ஸ். இங்கே பாருங்க, நான் இன்னும் இந்த ஸ்வாடெல்லாம் நான் யூஸே பண்ணல கைஸ். ஒரு ஸ்டிக்கு தேவையாடா? ஸ்டிக்கு ஸ்டிக்கு ஸ்டிக்கு
ஓகே இப்போ ஓகேவாடா? ஒரு ஆக்ஸ் பண்ண விட்றாங்க. அப்படியே டார்க் ஒர்க்கு போதுமான அளவு கிடச்சிருக்கு. இப்போ பிரிட்ஜு தான் வேணும். பிரிட்ஜு ரெண்டுமே தேவை. டார்க் ஒர்க் வந்து நிறைய தேவை. பட் இப்போதைக்கு டார்க் ஒர்க் வந்து ஓகே தான். நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நான் தெரியாதவங்களுக்கு தான் பண்ண பிறகு தான் நான் எஸ்எம்பி போடுவேன். ஏன்னா சர்வைவல் சீரீஸுக்கு சப்போர்ட் இருந்தாலும் பேட்ச் உடையிற அளவுக்கு நான் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ நான் வுட்டை வெட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரெண்டாவது ஸ்டாக்கும் சேர்ந்துருக்கணும். இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது. ஒரு 3 ஸ்டாக் போதும். 3 ஸ்டாக் பத்தாது. பட் இருந்தாலும் போதும். ஓகே கைஸ், நான் தேவையான வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். போதுமான அளவு வுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இங்கேருந்தே எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த வீடியோவில் மிஸ் பண்ணிடாதுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வீடு கட்டுறோம். வீடு பெரிய வீடாக கட்டுறோம் கைஸ். ஏன்னா அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்துடுச்சு. நம்ம ப்ரிப்ரேஷனும் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் இடம் பார்க்குறோம். இடம் பார்த்து வீடை கட்டுறோம் கைஸ். அடுத்த வீடியோ ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல். ஏன்னா அடுத்த வீடியோவில் அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கட்ட போகிறோம். எடுத்தோன்னே அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு கஷ்டம். இருந்தாலும் நம்ம அதை பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.